கோவக்காரனா இருக்கலாம், கோவத்தை இல்லாம செய்யுது. உணர்வு, ஒரு காழ்ப்புணர்வு இருக்கு, கசப்புணர்வு இருக்கு. அது உணர்வு, என் கிட்ட இருக்கிற உணர்வு, அது நான் இல்ல அப்படின்ட்டு சொல்லுது. அது நான் இல்ல. அப்ப நான் அது இல்லைன்னும் போது இன்னொருத்தன் என்ன குற்றம் சொல்றான்னா அது அவன் இல்லையே, அது அவன் ஒரு தன்மை, அது அந்த மனிதனுடைய தன்மை. அது ஒரு குற்ற உணர்வு கண்டுபிடித்தோ, ஒரு டவுட் வர்றதோ, ஒரு சந்தேக புத்தி வர்றதோ, அது அதனுடைய தன்மை ஒரு டைம் பீயிங்ல இருக்குது, ஒரு ஷார்ட் பீரியட்ல இருக்கு. அது தொடர்ச்சியா வரும்போது, வாழ்க்கையில வந்து தொடர்ச்சியா இருக்கும் போது அது அவனுக்கு குணமா மாறுது. அந்த குணம் இயற்கைக்கு எதிரான குணமா இருப்பதால நோய் உண்டாகுது. இப்ப நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நம்மள வந்து தெரிந்து கொள்வதற்கான தீர்வு முறையா அதை பார்க்கணும். முதல்ல ஃப்ளவர் ரெமெடி இஸ் ஃபார் யூ. உங்களுடைய ஆன்மாவுக்கான தீர்வு முறை. அதுக்கப்புறம் தான் எதுவுமே. உங்களோட நோய், உங்களோட பிரச்சனை கூட அப்புறம் தான். உங்க ஆன்மாவை தரிசிக்கணுமா, ஃப்ளவர் ரெமெடி இஸ் தேர்.